அது வந்து சத்து குறைபாடு தானே தவிர அது டெஃபிஷியன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒரு நோய் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தொகுத்து வச்சிருக்கோம். அது கிடையாது. அந்த சத்துக்கள் வந்து அது என்னென்ன இப்போ தென்னை மரங்களுக்கு மெயினா பேரூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்ற யூரியா, பொட்டாஷ், டிஏபி, அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மாதிரி இப்போ நுண்ணூட்ட சத்துக்களும் ரொம்பவே அவசியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த நுண்ணூட்ட சத்துக்கள்ல ஒரு மூலப்பொருள் தான் வந்து போராக்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு மெடிசன். அந்த போராக்ஸ் இயற்கையில நான் கெமிக்கல் யூஸ் பண்ணவே மாட்டேன், இயற்கை வைத்தியம் தான் பண்ணுவேன் அப்படின்னா, காடு கரைகள்ல இருக்கிற எருக்கந்தழைகள் ஒரு 10 கிலோ ரேஞ்சில் அதை வெட்டி, எருக்கந்தழைகள் உங்களுக்கு தெரியும், எருக்கந்தழைகளை ஒரு 10 கிலோ ரேஞ்சுக்கு வெட்டி அதை நல்லா காய வச்சு, அதை மரத்தை சுத்தி ஒரு 2 அடி தள்ளி ஒரு 1/2 அடி ஆழத்துக்கு வட்டை பாத்தி எடுத்து ஒரு அரை வட்டம் எடுத்தீங்கன்னாலே போதும். உறவு வைக்கிற மாதிரி வட்டம் எடுப்போம்ல, அது மாதிரி எடுத்து அதுக்குள்ள அந்த வெட்டி அந்த 10 கிலோ ரேஞ்சில் உள்ள அந்த எருக்கந்தழைகளை போட்டோம் அப்படின்னா, சரியா உங்களுக்கு 3வது பாலையிலே அந்த உள்ளிக்காயா காய்ச்ச காய் அப்படியே பருமன் அதிகரிச்சு அந்த போரான் சத்து குறைபாடு அப்படிங்கிறது அதனுடைய சேஞ்ச்